திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, தொடர்ந்து 3 நாளும் 3 வழக்குகள் வருகின்றது. முதல் வழக்கு நாளை சென்னை உயர் நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்று. அதற்கடுத்து இன்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் வரவேண்டிய வழக்கு 38வது வழக்கு வரவில்லை. அது நாளை மறுநாள் 20ஆம் தேதி ஒரு வழக்கும், நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு, அதாவது அந்த வழக்கில் வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை கருத்தில் கொள்ளக்கூடிய வழக்கு 21ஆம் தேதி. தொடர்ந்து 3 நாளும் 3 வழக்குகள் வருது. இதில் இன்றைய வழக்கும் நாளை வரக்கூடிய வழக்கும் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்றைய வழக்கானது 20ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால உத்தரவும், அதாவது ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்கள்ல, அந்த இடைக்கால உத்தரவும் 20ஆம் தேதியோட முடியுது. 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய வாதங்களை பொறுத்து தான் மீண்டும் ஸ்டே ஆர்டர் கொடுக்கப்படுமா, இல்லை இந்த இடைக்கால உத்தரவு அன்றாடு முடிஞ்சு போச்சு, அரசு திரும்பி அந்த சர்டிஃபிகேட் முடித்தவங்களுக்கு வேலையை அந்த ப்ராசஸில் இறங்குவாங்களா என்பது அன்றைய வாதத்தை பொறுத்து தான் தெரியும். வாங்க அந்த வழக்குகளுக்கு குறித்து விரிவாக பார்ப்போம். இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிட் அப்பீல் பண்ண இந்த வழக்கானது 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று நம்ம முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு வழக்கு என்ன ஆனது என்றால், இந்த கோர்ட்டு எண் 5ல் மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அவருடைய பெஞ்சில் இன்னைக்கு வழக்கு பட்டியலிடப்பட்ட மொத்த வழக்குகள் எத்தனை கேட்டால், அவருடைய வழக்குகள் மொத்தம் 40. இந்த 40 வழக்குகளில் இன்று நம்மளுக்கு விசாரணைக்கு வரக்கூடிய பட்டியல் எண் என்னன்னு கேட்டால் 38வது வழக்காக இன்றைக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில், இன்று உச்சிக்கு அப்புறம் வழக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் வழக்கு 36வது வழக்காட இன்றைய கோர்ட்டு நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் வழக்கு மீண்டும் 20ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்ம வழக்கு சொல்லியிருந்தோம். 14ஆம் தேதி இந்த வழக்கு 18ஆம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க. இப்போ மீண்டும் இந்த வழக்கு இன்றைக்கி கோர்ட் நேரம் முடிந்ததுனால இப்போ வழக்கு 20/6/2024 நாளை மறுநாள் வழக்கு விசாரணை வருகிறது. நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அது குறித்து நம்ம பார்க்கலாம். நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டு எண் 32A மாண்புமிகு நீதியரசர் டி. பாரத சக்கரவர்த்தி முன்னிலையில் வழக்கு எண் 13ஆக எம். இளமதி என்பவர் வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு நாளைக்கு 32ல் 13வது வழக்காக வருது. இந்த வழக்கு குறித்து அடுத்து பார்க்கலாம். நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்கு இந்த வழக்கு தான். இந்த வழக்கு 6ஆம் தேதி ஃபைல் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் 13/6/2024 வந்திருக்கு. இந்த வழக்கு தொடுத்தவங்க எம். இளமதி. அதே இப்போ வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் தான். தமிழ்நாடு, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, எது தரப்புவாதிகள், டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு, பள்ளிக்கல்வி இயக்குனர், இதுதான் நம்ம பழையபடி நம்ம சொல்கிறது தான் விஷயம். இப்போ இந்த வழக்கு இவங்க ஆங்கில பாட பட்டதாரி. இவங்க அந்த கூடுதல் மதிப்பெண்ணில் இவங்க எலிஜிபிளாக இருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை விட்ட நோட்டிஃபிகேஷன் பொறுத்து நான் அதுக்கு தகுதியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் இவங்களுடைய பெயராக இருக்குது. இந்த வழக்கு தான் நாளைக்கு 19/6/2024 நாளைக்கு விசாரணை வருகிறது. நன்றி. ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டு வருகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.